கரத்தை உயர்த்தி அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி எஸ் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனின் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனின் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனின் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமான். எல்லா கையை தட்டி இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் சொல்லுங்க. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர், உள்ளத்தில் சொந்தமானார். பாஷை பேசி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ஓ ரபா ஷதர மக்களதர பலபா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த இடத்தை நிரப்புங்க அப்பா, உடைய தெய்வீகத்தால் நிரப்புங்க அப்பா, உடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க அப்பா. ஒவ்வொரு உள்ளத்தை கற்ற நிரப்புவீராக, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்துக்கு வரும்போது ஒரு பசியோடு வந்தா கசப்பான பதார்த்தங்களும் மதுரமாயிருக்கும். நீ பசி தாகத்தோடு தேவ சமூகத்துக்கு கடந்து வர வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாது ஒண்ணுமில்லை, அந்த நினைப்போடு வந்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு காரியத்தை கூட உங்களால கற்றுக்கொண்டு போக முடியாது. தேவ சமூகத்துல நம்மை வெறுமையாக்குவோம், நம்மை தாழ்த்துவோம். தேவகாத்து நேற்றார் சொல்லுகிறான், தேவரீர் இதெல்லாம் எனக்கு கொடுத்தது நீர்தான். அப்படி சொல்லிட்டு அவன் உடனே சொல்லுகிறான், இது நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அல்லவா. பெருமை அவனுக்குள்ளே வந்து விட்டது. தேவ பிள்ளையே, நம்மை வெறுமையாக்கும். எல்லாரும் எல்லா இரு கரங்களை உயர்த்தி நம்மை தாழ்த்துவோம். வேத வசனத்துக்கு நம்முடைய செவியை நாம் திறந்து கொடுப்போமாக. எல்லா ஸ்தோத்திரம், எல்லா இரு கரங்களை உயர்த்துவோமாக. தேங்க்யூ ஹோலி மாஸ்டர். ஆண்டவரே, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா, எங்களை முழுவதுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், எங்களுடைய சித்தம் அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, எண்ணங்கள், தியானங்கள், நினைவுகள், தேடுதல், ஆசா பாசங்கள், கண்கள், காதுகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம எல்லாம் உட்காரலாம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட நித்திய ஜீவன் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நித்திய ஜீவன் ஊழியங்கள் நடத்தக்கூடிய இந்த 2 நாள் சுவிசேஷ கூட்டம் மங்களத்தில் நேற்று நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஊழியர் கூடுகைக்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே மறுவிசை கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் பெங்களூர் பட்டத்திலிருந்து வந்திருக்கிறதான செய்தியாளர் ரெவரண்ட் விக்டர் ராஜ் ஐயா அவர்கள் நம்முடைய மத்தியிலே அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டத்துக்குள்ள அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட்.
நேற்று தினத்தில் நன்றாக நல்ல ஒரு செய்தி அவர்கள் கொடுத்தார்கள். இப்பொழுது கூட நம்முடைய மத்தியிலே, போதகர் மத்தியிலே அவர் செய்தி கொடுப்பதற்காக அவர் கடந்து வந்திருக்கிறார். அவரோடு கூட பாஸ்டர்ஸ் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு கூட இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதல்களை, ஸ்தோத்திரங்களை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லா ஐயா அவர்களை கரங்களை தட்டி நாம் வரவேற்போமாக. வாங்க வாங்க, டைம் ஆச்சு. போதகமார்கள் அனைவருக்கும், சபை சார்ந்த ஒவ்வொரு பாஸ்டர்மார்களுக்கும், ரெவரண்ட்மார்களுக்கும், கம்பேஷன் பவர் மினிஸ்ட்ரி சார்பாக, எங்களுடைய குழுவின் சார்பாக உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஏறத்தாழ 37 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ராகம் தெரியாது, தாளம் தெரியாது. பலர் பலவிதமான பாடல்களை குறித்து பாடுவார்கள். நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், அப்பா ஒரு அருமையான பாடல் தாங்க, அந்த பாடல் உம்மை அதிகமாய் நேசிக்கிற ஒரு பாடல் தாங்க, உம்மை போல ஒரு வாழ்கிற ஒரு பாடலை தாங்க என்று கேட்கும் பொழுது, அந்த ஏறத்தாழ அந்த 20 வயதில் ஒரு அருமையான பாடலை கொடுத்தார். அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். எல்லாம் கேட்கறதுக்கு விருப்பப்படுறீங்களா? சரி, ஹல்லேலூயா. இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை மாற்றும். கரங்களை தட்டுவோம். இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை மாற்றும். ஆ பாவத்தை வெறுத்து வாழ்ந்திட, பரிசுத்த சிந்தையில் நடந்திட, பாவத்தை வெறுத்து வாழ்ந்திட, பரிசுத்த சிந்தையில் நடந்திட, இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை மாற்றும். கூட பாடுங்களா? இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை மாற்றும். ஆ இடைவிடாமல் ஜெபித்திட, ஜெபத்தில் நிலைத்து வாழ்ந்திட, இடைவிடாமல் ஜெபித்திட, ஜெபத்தில் நிலைத்து வாழ்ந்திட, இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை மாற்றும். பாருங்க சத்தமா.
அன்பார்ந்தவர்களே, எல்லாரும் போல நான் தாவீதை போல, அவரை போல, ஆபிரகாமை போல, அன்பார்ந்தவர்களே மோசை போல எல்லாம் விழுந்தவர்கள். விழக்கூடியவர்களை எழச் செய்கிறவர் ஒரே ஒருவர், இயேசு கிறிஸ்து. அவரை போல நான் வாழணும். அதற்காகத்தான் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். மீண்டும் அந்த ஒரு கடைசி வரியை பாடி நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். 1 2 3 ஸ்டார்ட். என்னை மாற்றும் இயேசுவை போல், எல்லாம் பாடுங்க. இயேசுவை போல் என்னை மாற்றும். சத்துருவை நான் ஜெயித்திட, சத்தியம் காத்து நடந்திட. சத்துருவை நான் ஜெயித்திட, சத்தியம் காத்து நடந்திட. இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை மாற்றும். ஹல்லேலூயா, சே ஹல்லேலூயா. எல்லாம் டீ குடிச்சிடுங்க. டீ டைம். குடிங்க குடிங்க. மீண்டும் அதே ஒரு அடி. எல்லாம் இயேசுவை போல என்னை மாற்றும். சும்மாந்தவர்களை செய்தி நடக்கும் பொழுது யாரும் ஃபோன் எடுத்து அங்கேயும் இங்கேயும் போகாதீங்க. ஃபோன் எல்லாம் மியூட்ல போட்டுக்கோங்க, சைலண்ட்ல போட்டுக்கோங்க. அதாவது வார்த்தை அல்ல, சர்வ லோகத்தை உண்டாக்கின தேவாதி தேவனுடைய வார்த்தை. சே ஹல்லேலூயா. எனக்கு மதிப்பும் மரியாதையும் வேண்டவே வேண்டாம். ஆண்டவருடைய வல்லமை மிகுந்த வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து நாம் வாழ வேண்டும். அதனால ஆண்டவருடைய வார்த்தை பேசும் பொழுது யாரும் எழுந்து சென்று போனை எடுத்து அங்கேயும் இங்கேயும் பேசி டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. குறிப்பை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுவோமா? சத்துருவை நான் ஜெயித்திட, சத்தியம் காத்து நடந்திட. சத்துருவை நான் ஜெயித்திட, சத்தியம் காத்து நடந்திட. இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை மாற்றும். பாடுங்க. இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை மாற்றும். ஹல்லேலூயா. உலகத்திலேயே மிகவும் தலை சிறந்த பணி, உலகத்திலேயே தலை சிறந்த வேலை, உலகத்திலேயே தலை சிறந்த தலைவர்
இன்றைக்கு அமெரிக்க தேசத்திலே டொனால்ட் ட்ரம்ப் என்று இருக்கிறார். அதைவிட 100 மடங்கு உன்னத வேலையை உங்களுக்கும் எனக்கும் சர்வலோகத்தை உண்டாக்கின தேவன் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? அதைவிட 100 மடங்கு உயர்ந்த வேலையை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்தினுடைய தலைப்பு என்னன்னாக்கா, அன்பார்ந்தவர்களே, டிசைபிள் டிசிப்ளின். முதல் தலைப்பு டிசிப்ளின், இரண்டாவது தலைப்பு குடும்ப பராமரிப்பு, மூன்றாவது தலைப்பு அன்பார்ந்தவர்களே வெட்கப்படாத ஊழியக்காரனாய் இரு, நான்காவது தலைப்பு இச்சைகளை விட்டு விலகி ஓடு, ஐந்தாவது தலைப்பு சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் இரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். முதல்ல பாருங்க, பெங்களூர் பட்டணத்தில் ஏறத்தாழ ஒரு சபையில் 50 பேர் இருப்பாங்க, அல்லது 100 பேர் இருப்பாங்க, அல்லது 500 பேரும் இருப்பாங்க, அல்லது 5000 பேரும் இருக்கிறாங்க, அல்லது 20,000 பேரும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கிராமத்தில் நீங்கள் நடத்துகிற சபையில் ஒருவேளை 50 இருக்கலாம், 30 இருக்கலாம், அல்லது 100 இருக்கலாம், அல்லது 300 500 இருக்கலாம், எவ்வளவோ விசுவாசிகள் இருக்கலாம். ஆனால் ஒன்று, ஊழியக்காரனுக்கு மிகவும் ஆழமான ஒரு கருத்து இருக்க வேண்டும். என்ன கருத்துனாக்கா, நான் 500 பேரை வச்சு நடத்துறேன், அல்லது நான் 300 பேரை வச்சு நடத்துறேன், அல்லது 100 பேரை வச்சு நடத்துறேன், அல்லது ஒரு பெரிய சபையை வச்சு நடத்துறேன், அல்லது பைபிள்ல எனக்கு ஆழம் தெரியும், அறிவு தெரியும், பைபிள்ல இருக்கிற மறைபொருளெல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி கடுகு அளவு கூட பெருமை வரவே கூடாது. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். கடுகு அளவு கூட பெருமை, the proudness should not come in your heart. ஊழியக்காரனுக்கு, ஊழியக்காரன் என்று சொன்னால் என்ன? வேலைக்காரன். யாருக்கு வேலைக்காரன்? சர்வ லோகத்தை படைத்த தேவாதி தேவனுக்கு வேலைக்காரனாக இருக்கிற நமக்கு கடுகு அளவு கூட கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் கடுகு அளவு கூட சிந்தனையிலும் உள்ளத்திலும் செயலிலும் பெருமை வரவே கூடாது. காரணம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களையோ தேவன் என்ன பண்றாரா? உயர்த்துகிறார். அப்படின்னாக்கா ஒரு 3 காரியத்தை முதலில் பார்த்து பின்பு செய்திக்கு செல்வோம். சங்கீத புஸ்தகம் 103வது அதிகாரம், the book of Psalms chapter 103, அதுல வசனம் 14, 15, 16 வாசிக்க கேட்போம். நிறுத்தி நிதானமாக தெளிவாக வாசிக்க கேட்போம். பாருங்க, எல்லாரும் பாருங்க, என்ன பாருங்களேன். உன்னுடைய உருவம் என்னுடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். திரும்ப சொல்றாங்க கேளுங்களேன். உன்னுடைய உருவம் என்னுடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. எப்பா, உன்னுடைய உருவமோ என்னுடைய உருவமோ
சத்தமா சொல்லுங்க. உன்னுடைய உருவமோ என்னுடைய உருவமோ இன்னதென்று அவர் அறிவார். கடைசியில் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ மண் என்று நினைவு கூறு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அப்பா நீ ஒரு மண்ணு. சொல்லுங்க, நீ ஒரு மண்ணு, நான் ஒரு மண்ணு. 80 கேஜி மண்ணு, 70 கேஜி மண்ணு, 95 கேஜி மண்ணு. இந்த மண்ணில் என்ன ஆட்டங்கய்யா இல்லையா? எடை போட்டு பார்த்தா சிலருக்கு 80 இருக்கும், சிலருக்கு 90 இருக்கும், சிலர் 95 கேஜி இருக்குவாங்க, சிலர் 50 பேருக்கு 50 கேஜி இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன் உருவம் எனக்கு நல்லா தெரியும், நீ எப்பேற்பட்டவனக்கா, எப்பா நீ நினைச்சுக்கோ, கடைசி மூச்சு இருக்க மட்டும் நினைச்சுக்கோ, நீ மண்ணு. இந்த உணர்வு வந்தால் பெருமை வரவே வராது. கரங்களை தட்டி நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். சத்தமா தட்டுங்க பார்க்கலாம். அப்படியே திறமை, அறிவு, ஆற்றல், மேன்மை, அன்பார்ந்தவர்களே, படிப்பு எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மண். உன்னை நான் கூப்பிட்டுக்கிறேன்பா. எங்க தெரியுமா கூப்பிட்டேன்? கலாத்தியர் 1:15. எங்க தெரியுமா கூப்பிட்டேன்? அப்படி இருந்தும் நான் என்னுடைய தாயின் வயிற்றில் இருந்த முதல். பாருங்க என்ன அன்பார்ந்தவர்களே, உங்களை என்ன பண்ணிட்டாராம்? பிரிச்சுட்டாராம். பிரிச்சுறாருங்க, செப்பரேட் பண்ணிடுறாரு. உங்க வீட்டில் 10 பேர் இருக்கலாம், 8 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம், 12 பேர் இருக்கலாம். உன்னமா துணை பிரிச்சுடுறாரு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கிராமத்தில் எவ்வளவு பேர் இருக்கலாம், அன்பார்ந்தவர்கள் இந்த சோழிங்கல்ல எவ்வளவு பேர் இருக்கலாம், அவ்வளவு பேரும் இங்க இந்த இடத்துக்கு வர முடியாது. உன்னையும் என்னையும் அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அப்பா உன்னை பிரிச்சுட்டாருப்பா. சத்தமா கொஞ்சம் சிரித்த முகத்தோடு பேசுங்களேன், கொஞ்சம் சிரிங்களேன். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அப்பா கொஞ்சம் சிரிச்சு சொல்லுங்க, சிரிங்கய்யா. என்ன மங்களத்துல, ஏன்னா மங்களம் தான் பேரு, யாருக்குமே மங்களமே இல்லையே. மங்களமாக இருக்கிறையா. உன்னை என்ன பண்ணிட்டாரா? அவர் பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா. சே ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, எதற்காக பிரித்தெடுத்தார் தெரியுமா? பெரிய சபை கட்டி அதுல 500 பேர் 1000 பேர், அன்பார்ந்தவர்களே எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும். அன்பார்ந்தவர்களே, ஓ எஸ் சுவாமியை நம்பினா அது கிடைக்கும், இது கிடைக்கும். அதுக்காக பிரித்தெடுத்தாரா? இல்லை. அப்ப எதுக்காக பிரிச்சு எடுத்தாரு? எதுக்காக பிரிச்சு எடுத்தாரு? 1 கொரிந்தியர் 1:9. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே பாருங்க, யார் கூட ஐக்கியமாகணுமா? சத்தமா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா. என்னங்கய்யா யாருமே பேச மாட்டேங்கிறீங்களே? இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்குத்தான் உன்னையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் கூட டெய்லி ஐக்கியங்கணுங்க. 1 யோவான் 1:6. 1 யோவான் 2:6. கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். பாருங்க, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே, பாருங்க அவர் நடந்தபடியே தானும் நடக்கணுமாங்க. அவர் எப்படி நடந்தாரு? அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவருடைய குணம் என்ன, கேரக்டர் என்ன, அவருடைய சுபாவம் என்ன, பேச்சு என்ன, செயல் என்ன? அவர் நடந்தபடியே தானும் நடுங்கணும். அதுக்கு தாங்க கூப்பிட்டாரு. சிடுமூஞ்சி வச்சுக்கின்னு வாழ்றதுக்கு கூப்பிடல, கஞ்சதனமா இருக்கிறதுக்கு ஆண்டவர் கூப்பிடல.
குடும்பத்தில் அன்பார்ந்தவர்களை போராட்டம் பண்ண அன்பார்ந்தவர்களை அவருக்கு அழைக்கவில்லை. அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சபைகளை நடத்துகிறவர்களே, ஊழியக்காரர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, உன்னையும் என்னையும் அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். இதுக்காக பிரித்து எடுத்தார் தெரியுமா? அவரோடு இருக்கணும். உலகம் அவரோடு இருக்காதுங்க, குடும்பம் அவரோடு இருக்காது, சொந்த பந்தம் அவரோடு இருக்காது. உன்னை மாத்திரம் பிரிச்சுட்டாரு. எதுக்காக பிரிச்சாருனாக்கா, நீ 24/7 நீ அவரோடு நடக்கணும். உன் சிந்தனையில பிலிப்பியர் 2வது அதிகாரம், கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவருக்குள்ள இருக்கிற அந்த சிந்தைங்க, அதான் உங்ககிட்ட இருக்கணும். டிசைபிள்னாக்கா என்னன்னாக்கா, அன்பார்ந்தவர்களே, டிசிப்ளின். டிசிப்ளின் டிசிப்ளின்னாக்கா என்னன்னாக்கா, தமிழ்ல அதுக்கு என்ன பதம்னாக்கா, ஒழுங்கு, ஒழுங்காக நடக்க வேண்டும். இந்த அழைப்பு அன்பார்ந்தவர்களை எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல. யாரெல்லாம் தேவன் அழைத்து சபையை நடத்த சொல்லுகிறார்களோ, அல்லது சுவிசேஷனாய் இருக்க சொல்லுகிறார்களோ, ஒரு ஊழியத்துக்கு அழைத்து இருக்கிறார்களோ, அவர்களை பார்த்து தேவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? டிசிப்ளின். நம்முடைய வாழ்க்கையில அன்பார்ந்தவர்களே, எல்லாவற்றிலும் ஒழுங்கு இருக்க வேண்டும். நம்ம போடுற ட்ரெஸ் கூட ஒழுங்கா இருக்கணுங்க. உன்னை ஐடென்டிஃபை பண்ணணும், அடையாளம் கண்டுபிடிக்கணும். இவர் ஒரு ஊழியக்காரு. உன்னுடைய பேச்சுல ஒரு டிசிப்ளின் இருக்கணும். மற்றவங்க பேசுற மாதிரி நீ பேசக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில பெருமை இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது, குரோதம் இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது, வேற்றுமை இருக்கக்கூடாது. அன்பார்ந்தவங்க, இது எல்லாமே வெளி போயிடணும். உள்ளத்துல அவருடைய குணமாத்திரம் செயல்படணும். ஹல்லேலூயா. டிசிப்ளின். ஒரு சபையை நடத்துவர் அன்பார்ந்தவர்களே, இவரே போய் இப்படி நின்று, ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறார், அவன் பாங்குவான், என்னமா இவரே டான்ஸ் ஆடிங்கிறார். அப்படியே ஒரு மாதிரி பரதாமா, அப்படியே ஒரு மாதிரி. சிலர் என்ன பண்ணுவாங்க, சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்க. சம் பீப்புள் தே வில் கிரியேட் சிம்பத்தி. எதுக்காக சிம்பத்தி, பரிதாபத்தை கிரியேட் பண்ணுவாங்க. ஏன் ஐயோ, என்னுடைய ஊழியம் பேர்பட்ட ஊழியம் தெரியுமா, எனக்கு ₹1 கூட கிடைக்கிறது இல்லையா, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எவ்வளோ குடும்பத்தில் கஷ்டம் தெரியுமா, எவ்வளோ குடும்பத்தில் பாரம் தெரியுமா. இதுக்காக அவனை கூப்பிட்டாரு. உன்னுடைய ஊழியத்தில் டோன்ட் கிரியேட் சிம்பத்தி, அதாவது பரிதாபத்தை நீ உருவாக்கி கொள்ளாதே. அட கூப்பிட்டாருமா, ஒன்றும் இல்லை. ஒரு ஆர்மியில் கூப்பிட்டால அன்பார்ந்தவர்களே, அவன் வந்து எல்லா ட்ரெஸ்ஸும், ஏர் கட்டிங்கும், அதுவும் இதுவும் எல்லாமா ட்ரிம்மா போனாதான் அவன் உள்ளே சேர்க்குவார். இல்லாக்கிட்டு ஆர்மியிலேருந்து வெளியே எடுத்துருவார். கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? கொஞ்சம் பேசுங்கய்யா, கொஞ்சம் பேசுங்கய்யா. ஒரு ஆர்மிக்கு செலக்ஷன் பண்றாரு அன்பார்ந்தவர்களே, ராணுவத்துக்கு செலக்ஷன் பண்ண முதல்ல அவனுடைய ட்ரெஸ், அவனுடைய நடை, அவனுடைய ஹேர் கட்டிங்கு, அன்பார்ந்தவர்களே தொப்பி இல்லை, எல்லாமே ஷூ பூட்டு கீட்டு எல்லாம் போட்டு அவன் ட்ரிம்மா நிற்கணும். ஐயா வீட்டில் ரொம்ப கஷ்டம் ஐயா, என்னால் பெல்ட் போட முடியாது. ஐயா வீட்டில் ரொம்ப கஷ்டம் ஐயா, என்னால் ஷூ போட முடியாது, டிசிப்ளின் இல்லையா எனக்கு, என் வேலையில் சேர்த்துக்கோங்க ஐயா. எனக்கு ஆண்டவர் அவன் என்ன பண்ணுவான், கமாண்டர் என்ன பண்ணுவான், நல்லது என் அன்பு தம்பியே வா வந்து சேர்ந்துரு,
உனக்கு வேலை பர்மிஷன் கிடைச்சாச்சு, ஷூ இல்லாட்டி கூட பரவாயில்ல, பெல்ட் இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஒருவேளை ட்ரெஸ் இல்லாட்டி கூட பரவாயில்ல, வா பணிக்கு வந்துருன்னு சொல்லுவானா? சொல்லுங்களேன், கொஞ்சம் பேசுங்கய்யா. ஒரு சாதாரணமா அழிந்து போகிற உலகத்துக்கு இவ்வளவு கண்டிஷனுக்கா சர்வலோகத்தை படைத்த தேவாதி தேவன் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார் அப்படின்னாக்கா நீங்க யோசித்து பாருங்க, எவ்வளவு டிசிப்ளினா இருக்கணும். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. டிசிப்ளின் இல்லாத, ஒழுங்கு இல்லாத செய்கிற ஊழியத்தை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். When you don't have the discipline, God will reject. நீ ஒரு பரிதாபத்தை கிரியேட் பண்ணி, அன்பார்ந்தவர்களே, ஐயோ எனக்கு ஊழியத்தில் ஒன்றுமே கிடைக்கிறது இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் அப்படி செய்கிறேன், நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன், வீடு வீடா அன்பார்ந்தவர்களை நீங்கள் சென்று ஒருவேளை அவர்களை எதிர்பார்த்து நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் அது அவர் அழைத்த ஊழியம் அல்ல, அது நீங்களாகவே அழைத்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் அழைத்த ஊழியத்துக்கு அவர் எல்லாமே கொடுத்து விடுவார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாமே கொடுத்துருவாருங்க. ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, ஆண்டவர் என்னை கூப்பிட்டார், தேவன் என்னை கூப்பிட்டார், தேவன் என்னை கூப்பிட்டார் என்று சொல்லி அன்பார்ந்தவர்களை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஓடுவது ஊழியம் அல்ல. உண்மையிலே அவருடைய அழைப்புக்கு காத்திருந்து அவருடைய சமூகத்திலே நம்மை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, ஒழுங்கான விதத்திலே ஊழியம் செய்யும் பொழுது தேவன் அங்கீகரிப்பார். சே ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒன்னு மண்ணுன்றாருங்க. 2வது சங்கீதம் 103 வசனம் 15 கொஞ்சம் வாசிங்க. பாத்தீங்களா, மனுஷனுடைய நாட்கள் எப்படி இருக்குதுங்களா? ஃபர்ஸ்ட் மண்ணுன்னாரு, 2வது என்னன்றாரு புல்லு, 3வது என்ன தெரியுமா சொல்றாரு, அது ஒரு பூவை போல இருக்கிறது. மண்ணு எல்லாம் பக்கத்துல சொல்லிக்கோங்க, எப்பா நீ என்ன இருந்தாலும் மண்ணு தான் சொல்லுங்க, சொல்லுங்க கொஞ்சம் சொல்லுங்களேன், தைரியமா கைப்பிடிச்ச, எப்பா ஏங்க பயப்படுறீங்க, ஏன் பயப்படுறீங்க, தைரியமா சொல்லுங்க, கைப்பிடிச்சு சொல்லுங்க, எப்பா நீ ஒரு மண்ணு, நீ ஒரு புல்லு, நீ ஒரு பூ. அப்போ நானும் ஒரு மண்ணு தான், நானும் ஒரு புல்லு தான், நானும் ஒரு பூ தான், ஒன்றுமே இல்லை. புரியுதுங்களா? இதுல பெருமை வரக்கூடாதுங்க. உன்னை கூப்பிட்டார் தானே, நீ டிசிப்ளினா வாழ கத்துக்க, ஒழுங்காக வாழு. எப்படிங்க ஒழுங்கு? யார்கிட்டையும் போய் கடன்பட்டு கடங்காரனா வாழாத. யார்கிட்டனா பணம் வாங்கியிருந்தா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துரு. 1 ரூபா கூட மோசம் பண்ணக்கூடாது. ஊழியக்காரனுக்கா மற்றவங்களுடைய பாக்கெட்டு, உங்களுடைய பாக்கெட்ல 1 ரூபா கூட வரக்கூடாது. யாரையும் ஏமாற்றி வாழவே கூடாது. நீங்க ஆண்டவருடைய பெயரை வைத்துக் கொண்டு அன்பார்ந்தவர்களே, சூறை ஆடுகிற ஊழியத்தை ஒரு காலம் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். ஏன் இவ்வளவு அவசியம் பேசுறது தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஊழியத்தில் கலப்படங்கள், இன்றைக்கு ஊழியத்தில் ஆண்டவரே, அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய பெயரை வைத்து சூறையாடுகிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள். துணிச்சல், பயமே இல்லை.
உன்னை கூப்பிட்டாருப்பா. எதற்காக கூப்பிட்டார்? மற்றவர்களுடைய அன்பார்ந்தவர்களே பொருள் மேலே. அன்பார்ந்தவர்களே, அப்போஸ்தலர் 20வது அதிகாரம், The book of Acts chapter 20 வசனம் 33, 34, 35 வாசிக்க கேட்போம். நல்லா கவனிங்க, நல்லா பாருங்க, எல்லாரும் நல்லா கவனிங்க. வேணுமா இந்த வசனத்தை எடுத்துக்கோங்க, எல்லாருமே எடுத்துக்கோங்க. கமான் டேக், எவ்ரிஒன் கமான் டேக். எல்லாருமே எடுத்துக்கோங்க. எல்லாரும் எடுத்துட்ட பிறகு பாருங்க, கைங்களை அசைங்க. எப்படிங்க? எல்லாரும் எடுத்துட்ட பிறகு கைங்களை அசைங்க. ஓகே ஓகே. நல்லா எல்லாரும் சேர்ந்து ஒரே டைம் படிக்கலாமா? 1 2 3 ஸ்டார்ட். ஓகே. ம் 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 ம். இப்போ யாருன்னா ஒருத்தர் எழுந்து நின்று மரியாதை கொடுத்து நிதானமா வாசிங்க பார்க்கலாம். யாருன்னா ஒருத்தர் எழுந்து நின்று வாசிங்க. நல்லா கவனிங்க, எல்லாரும் பாருங்க. ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும், அதாவது வஸ்திரத்தை, இந்த வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க ஹல்லேலூயா. நான் இச்சிக்கவில்லைப்பா. ஊழியக்காரனா அப்படிதான் இருக்கணும். ஒரு பாஸ்டர், ஒரு ரெவரண்ட், ஒரு பிரீஸ்ட், பிஷப்னாக்கா அப்படிதான் இருக்கணும். ஒருவனுடைய வெள்ளி ஆகிலும், ஒருவனுடைய பொன்னை ஆகிலும், ஒருவனுடைய வஸ்திரத்தை ஆகிலும், ஒருவனுடைய வீட்டை ஆகிலும், ஒருவனுடைய மனைவி ஆகிலும், ஒருவனுடைய சகோதரி ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. யாரையும் இச்சிக்கலப்பா. ஊழிய பாதையிலே சாத்தான் குறுக்கிடுவான். ஊழிய பாதையிலே அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய பலவீனத்தை பார்த்து அவன் உடைப்பான். எந்த இடத்துல பலவீனம் இருக்குது அந்த இடத்துல அவன் தொடுவான். ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எது மேலேயும் கண்ணு போக கூடாது. ஊழியக்காரனுக்கு எது மேலேயும் கண்ணு போக கூடாது. பட்னியா கிடையா பரவாயில்ல, சாப்பாடு இல்லையா பரவாயில்ல, இயேசு நாமம் தூசிக்கப்படக்கூடாது. இன்றைக்கு பெங்களூர் பட்டணத்திலே அன்பார்ந்தவர்களே துரோகம், கலப்படம் எல்லாமே நிறைந்து இருக்கிறது. இது பெங்களூர் பட்டணத்தில் மாத்திரமல்ல, அப்படியே கிராமம் தோறும், பட்டணங்கள் தோறும், அன்பார்ந்தவர்களே நாடுகள் தோறும் எல்லாத்திலும் அப்படியே சுத்தி நிற்குது. இது யாரையும் இச்சிக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்குள்ளே, இந்த ஊழியத்துக்குள்ளே, சபைக்குள்ளே இந்த காரியங்கள் ஒரு காலம் நடக்கவே கூடாது. அதுக்கு இல்லை என்ன தெரியுமா சொல்றாரு? 34வது வசனம் பாருங்க. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோடு கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகள் வேலை செய்தது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த கை வேலை செய்ததாங்க. பால் யாருங்க? அப்போஸ்தலர் பால் யாருங்க? ஏறத்தாழ 13-14 நிருபங்களை எழுதினவர் அவர். நூற்றுக்கணக்கான சபைகளை ஸ்தாபித்தவர் அவர். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்னோடு கூட இருந்தவர்களுக்காக இந்த கைகள் வேலை செய்தது. அழைப்புனாக்கா அன்பார்ந்தவர்களே, பாஸ்டர்னா வேலை செய்யக்கூடாதா? ரெவரண்ட்னா வேலை செய்யக்கூடாதா? வெறும் சபையை வச்சு நடத்தி அன்பார்ந்தவர்கள் இருக்கணுமா? இல்லை. நீங்க ஒர்க் அவுட் பண்ண, யூ ஷுட் ஒர்க் அவுட். அதுக்கு இல்லை என்ன தெரியுமா இருக்குது? 35வது வசனம் என்ன இருக்குது? கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம்.
பாருங்க, இப்படி பிரயாசப்பட்டு ஊழியக்காரர்களாகிய நாங்கள் இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலாம் கொடுக்கிறதே பாக்கியம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வாங்குகிறதை பார்க்கல, என்ன பண்ணுமா? கொடுப்பது பாக்கியம். உட்காருங்க உட்காருங்க. ஊழியம் ஊழியம். ஒருவனுடைய பொன்னை எதையும் இச்சிக்க கூடாது. இந்த கண் எப்பேற்பட்டது அன்பார்ந்தவர்களே, இது பயங்கரமான அன்பார்ந்தவர்களே. இந்த முதல்ல பாவம் எப்படிங்க வந்துச்சு? இச்சை, கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இல்லையா? இந்த கண்ணு அன்பார்ந்தவர்களே, மத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 22 என்ன சொல்லுகிறது? உன் கண்ணானது சரீரத்துக்கு விளக்கா இருக்கிறது. இந்த கண் இருளா அடைந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் போகும். அதனால தான் யோபு சொல்றா, என்ன தெரியுமா சொல்றா? 31வது அதிகாரத்துல, என் கண்கள் மேலே நான் உடன்படிக்கை பண்ணி கொண்டேன். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த கண்கள் மேல ஒரு உடன்படிக்கை. ஏனக்கா இந்த சரீரத்துல முதல் எது பார்க்குதுன்னா கண்ணு பார்க்குது. இந்த கண்ணு பார்த்து, ஓ இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், பல விதமான காரியங்களை இந்த கண்கள் பார்த்த உடனே அன்பார்ந்தவர்களை இதயத்துக்குள்ளே நுழைந்து அது வேறொன்றி தீய காரியங்களை செய்ய பழகி விடுகிறது. அதான் அவன் சொல்றான், யோபு சொல்றாரு, எப்பா இந்த கண் மேல ஒரு உடன்படிக்கை. வாசிக்கலாமா? அது யோபு புஸ்தகத்தில் 31வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். பாத்தீங்களா? யாரோட உடன்படிக்கை? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஊழியக்காரங்க இங்க பாருங்க, ஊழியக்காரங்க எல்லாம் போதகமார்கள், எல்லாம் ரெவரண்ட்மாருங்க, கை மேல தூக்குங்க பார்க்கலாம். சொல்லுங்க ஆண்டவரே, சத்தமா சொல்லுங்க ஆண்டவரே. இந்த கண்கள், சொல்லுங்க, இந்த கண்கள் உம்மோடு இன்றைக்கு உடன்படிக்கை செய்கிறேன். ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பு சொல்லுங்க, உன் கண்ணு மேல ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணு, இல்லாக்கிட்டி நீ விழுந்துருவ. சொல்லுங்க, நீ விழுந்துருவ. நீ எப்பேற்பட்ட ஊழியக்காரனா இருந்தாலும் விழுந்துருவ. நீ பெரிய ஊழியக்காரனாலும் விழுந்துருவ. நீ சின்ன ஊழியக்காரனாலும் விழுந்துருவேன். ஊழியக்காரனுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்குது? விழுறது எழுறது, விழுறது எழுறது, விழுறது எழுறது, விழுறது எழுறது, விழுறது எழுறது. ஆண்டவர் பார்க்க வர்றியாப்பா, நீ விழுந்துனே போப்பா, போப்பா விழுந்துனே போ. ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னி, ஆண்டவரே என்னை மன்னி, ஆண்டவரே என்னை மன்னி. நேத்தாம்பா சொன்னேன், திரும்ப இன்னைக்கு வந்துட்டான். ஆண்டவரே என்னை மன்னியும். ஆண்டவரே வந்துட்டேன் சாமி, வந்துட்டேன் சாமி. கண்ணில் அப்படி பார்த்தான் தாவீது, எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டான். போங்கப்பா, தயவு செய்து போங்க, போங்க போங்க போங்க, படைக்கு போங்க, அங்க போய் போர் செய்யுங்க, அவங்க போய் சண்டை போடுங்க. ஆனா நான் மாத்திரம் என்ன பண்றேன்? நான் மாத்திரம் என்ன பண்றேன்? மல்லமா தூங்கிக்கிறேன். தூங்கிட்டு என்ன பண்ற? மல்லமா சாயங்கால வேலையில மல்லமா அப்படியே ஒரு உலா வர. ஆஹா, என்ன இன்பம்! அவனுடைய கண்கள் அன்பார்ந்தவர்களே குளிக்கிற அந்த பெண் மேல் பட்டது. மின்சாரம் போல பாஞ்சிச்சுங்க. அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரன், அனாயிண்டட் ஊழியக்காரன், இதயத்துக்கு ஏற்ற நண்பன். ஆஹா, என்ன பட்டங்க! ராக்கெட் மாதிரி சிறன்னு ஏக்க
AK-47 புல்லட் வந்து அப்படியே பாந்துச்சு. போய் அவளை கூட்டின்னு வா. ஓப்பா கூட்டினாப்பா. ஊரியாவது ஊராவது கூட்டினா போ. அவன் இச்சையிலே விழுந்தான். ஏன் தெரியுமா சொல்றேன் உங்களுக்கு? அன்பார்ந்தவர்களே, வீடு வீடா போறீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க. அக்கா தனியா இருப்பாங்க, உஷார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு சிஸ்டரை புடிச்சுன்னு போயிட்டாங்க ரொம்ப பேர். அவங்க பிரதர்